சரவா மாநிலத்தின் கோத்தா சமாரஹான் பகுதியைச் சேர்ந்த 44 வயது தொழிலாளி ஒருவர் ரேபிஸ் காரணமாக உயிரிழந்துள்ளார். தெருநாய்களுக்கு உணவளித்து வந்த நிலையில் அவருக்கு இந்த தொற்று ஏற்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுவதாக மாநில சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சராவா சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் புதன்கிழமை மருத்துவமனையில் உயிரிழந்ததாக கூறப்பட்டுள்ளது. நாய் அல்லது பூனை கடித்தது அல்லது கீறியது போன்ற குறிப்பிட்ட சம்பவம் எதுவும் கண்டறியப்படவில்லை என்றும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இவ்வாண்டு பதிவான மனித ரேபிஸ் மரணம் இதுவே முதல் சம்பவமாகும். கடந்த சில ஆண்டுகளாக மாநிலத்தில் சிதறலாக ரேபிஸ் சம்பவங்கள் பதிவாகி உள்ளன. அறிக்கையில் உயிரிழந்தவர் தெருநாய்களுக்கு உணவு வழங்கி அவற்றை வீட்டிற்கு கொண்டு வருவது வழக்கமாக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் உடல்நல குறைவாக இருந்த சமயத்தில் அவரது வீட்டில் 15 நாய்கள் வைத்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவற்றில் ஒன்று கடந்த பிப்ரவரி மாதத்தின் தொடக்கத்தில் இறந்துள்ளது. அதை அண்டை வீட்டார் புதைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 14 நாய்களும் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளன. நாய் அல்லது பிற விலங்குகளால் கடிபட்டாலோ கீறப்பட்டாலோ அல்லது விலங்கின் நாக்கு நீருடன் தொடர்பு ஏற்பட்டாலோ உடனடியாக காயப்பகுதியை சோப்பும் ஓடும் நீரும் கொண்டு குறைந்தது 15 நிமிடங்கள் நன்கு கழுவி அவசர மருத்துவ உதவியை நாட வேண்டும் என்று சுகாதாரத்துறை வலியுறுத்தியுள்ளது. மேலும் தடுப்பூசி நிலை தெரியாத தெரு விலங்குகளுக்கு உணவளிப்பதையும் தொடுவதையும் தவிர்க்க வேண்டும் என்றும் இறந்த செல்லப்பிராணி அல்லது தெரு விலங்குகளின் உடலை கையாள வேண்டாம் என்றும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.